ஆனா 4 பேரும் சொன்ன ஒரே விஷயம் குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லிதான். அதை யாரும் மறந்துட வேண்டாம். அதான் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சுங்க. சீக்கிரம் போயிடலாம். சரி, உங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்கு? அதுவா எங்க இருக்கு தெரியலையே. என்னடா என்ன ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? என்னடா இருக்கு? எனக்கு தெரியாதுப்பா. அப்ப உங்க ஊரு சென்னை தானா? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இங்க தானப்பா பிறந்தேன். தாத்தா பாட்டி எல்லாம் இந்த வீட்டுல தானே. அப்ப கோயில் இங்க தானே இருக்கணும். எனக்கு எப்படின்னு தெரியும்? நான் பிறந்ததுல இருந்தே குலதெய்வ கோயிலுக்கு தான் போனதே இல்லப்பா. அதான் எனக்கு தெரியல. குலதெய்வம் எதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாதுங்க. நாங்க ஏன் எப்படி இருக்கோம்னு தெரியாது, இந்த வீடு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாது, எங்க அப்பா ஏன் எங்க அம்மாவுக்கு கொண்டாருன்னு தெரியாது, இந்த இவன் அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாது. இந்த வீடு ஒரு புரியாத புதிர் தாங்க. இது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இந்த குலதெய்வமும் ஒண்ணு. சும்மா ஒரு கடமைன்னு சொல்லி அப்படியே விட முடியுமா? அதான் குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அங்க போயிட்டு வந்துடலாம். ஆமாமா, கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். குலதெய்வம் எதுவும் நாள் தெரியல. யாருங்க சொல்றேன்? அதான் வெளில உட்காந்துருக்காரு அவருதான். ஆமால, உங்களுக்கு தெரியலனாலும் உங்க அப்பா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட கேட்கலாம். நான் போய் கூட்டு வரேன். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா பாட்டு கேட்க விட மாட்டீங்களா? வரேன் போ. எனக்கு யாரு சொல்லிக்கிட்டு வந்துட்டு? ஆமா 30 மூட்டை. சரி. என்னம்மா என்னடா? அப்பா நம்ம குலதெய்வ கோயில் எதுப்பா? என்ன குலதெய்வ கோயிலா? அதெல்லாம் யாருன்னு தெரியும்? உங்களுக்கு தெரியாதா? ஏமா தெரிஞ்சா தெரியும் சொல்ல மாட்டேனா? தெரியாதுமா. உங்க ஊர் எது? இதான் என் ஊரு. இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன். இல்ல, சொந்த ஊர் எது? சொந்தமே கிடையாது. அப்புறம் சொந்த ஊர் அந்த ஊர் இந்த ஊர்.